சிவலோகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க. பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் அதிகங்க. அதிசக்தி வாய்ந்த பூஜை பிரம்ம முகூர்த்த பூஜைங்க. ஸோ எல்லாருமே மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுங்க. பிரம்ம முகூர்த்த பூஜை பற்றிய சந்தேகங்களுக்கான பதில்களை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் நிறைய பேர் சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறவங்க அசைவம் சாப்பிட்லாமா வேணாமா, இல்லை வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டா பரவாயில்லையா, நம்ம விளக்கேற்றி முடிச்சுட்டு அசைவம் சாப்பிட்லாமா, இப்படி பல கொஸ்டின்ஸ் வந்துட்டு திரும்பி ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் எண்ணில் சொல்கிறேன். இப்போ நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையில் என்ன பார்க்க போகிறோன்னா, எந்தெந்த நாட்களில் வந்து நம்ம எந்தெந்த தெய்வத்திற்கு பிரம்ம முகூர்த்த பூஜை நேரத்தில் விளக்கேற்றினா சகல சௌபாக்கியமும் நம்ம வீட்டுக்கு கிடைக்கும், எல்லா செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பூஜை ரூமெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு பூஜை பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நான் வந்துட்டு இதிலேயே பிரம்ம முகூர்த்த பூஜை விளக்கு ஏற்றிட்டு தான் இருக்கேன். நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்துட்டு சில நாட்கள் வெள்ளிக்கிழமை அப்படின்னா எனக்கு தோன்றப்போ விசேஷ நாள்னா 5 விளக்கு ஏற்றுவேன், இல்லை திடீர்னு நான் 1 விளக்கு ஏற்றுவேன். ஸோ என்னோடய மனசுக்கு எப்படிலாம் தோணுதோ அந்த மாதிரி நான் விளக்கு ஏற்றிடுவேன். ஆனால் பிரம்ம முகூர்த்த பூஜை விளக்கை முடிஞ்ச அளவு விடாமல் நான் தொடரணும் அப்படின்ட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை ஏற்றிகிட்டே இருப்பேன். சில தவிர்க்க முடியாத நாட்களும் என்னால் ஏற்ற முடியாமல் கூட இருந்திருக்குங்க. சில நாட்கள் கொஞ்சம் உடம்பு முடியலன்னு எழுந்திரிக்க முடியாமலும் இருந்திருக்கு. சில பீரியட்ஸ்னால என்னால் ஏற்ற முடியாது. ஸோ இந்த நாட்களை விட்டுட்டு நான் அடுத்தடுத்த நாட்களை அப்படியே கண்டினியூ பண்ணி ஏற்றிக்குவேன். 48 நாள் 21 நாள் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்காம நான் தொடர்ச்சியாகவே ஏற்றுறேன். நான் இப்படி காலையில் எழுந்திரிக்கிறதுனால எனக்கு ரொம்பவே ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் 4 நாள் தான் எழுந்திரிக்க கஷ்டமாக இருந்தது. அப்புறம்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு தானாகவே அலாரம் வந்துட்டு 4 மணிக்கு வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3:45 எனக்கு முழிப்பு வந்துடும். நான் தான் வந்துட்டு ஃபோன் அலாரம் அடிக்க போதுன்னு அதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிவிடுவேன். நைட்டு நாங்கள் 12 மணி ஆகிடும் தூங்குறதுக்கு. ஸோ எனக்கு ஒரு மார்னிங் ஒரு 11 மணிக்கு மேலேருந்து கொஞ்சம் டயர்டாகிடுவேன். அதுக்கப்புறம் நான் மத்தியானத்துக்கு மேலே டெய்லி கொஞ்ச நேரமாவது தூங்கணும். நம்ம உடம்புக்கு வந்துட்டு தூக்கன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க. அதாவது வந்து நைட்டும் நம்ம லேட்டாக தூங்குறோம், காலையும் சீக்கிரமாக எழுந்திரிக்கும் அப்படின்னா அட்லீஸ்ட் பகல்லையாவது நம்ம கொஞ்சம் நேரம் தூங்கணுங்க. நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுனா தூங்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் பகலில் எவ்வளோ நேரம் வேணால் நீங்கள் தூங்கலாங்க. நிறைய பேர் வந்துட்டு இதையும் கொஸ்டினாக கேட்டிருந்தீங்க, நான் எந்த தெய்வத்தை நினச்சி நான் விளக்கேற்றுறது அப்படின்ட்டு. உங்கள் வீட்டோட காமாட்சி அம்மா விளக்கு ஏற்றும் பொழுது உங்கள் குலதெய்வத்தை நினச்சி எப்பொழுதுமே ஏற்றுங்க. ஏன்னா நம்ம வீட்டை காக்கிற தெய்வம் நம்ம குலதெய்வம் தாங்க சொல்லுவாங்க. அடுத்தது பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றும் பொழுது தலையெழுத்தை மாற்றும் பிரம்மாங்க. அதனால் அந்த பிரம்மாவை நினச்சி நம்ம விளக்கு ஏற்றலாங்க. இஷ்ட தெய்வத்தை நினச்சி நான் விளக்கு ஏற்றலாமா அப்படின்னா கண்டிப்பாக இஷ்ட தெய்வங்களை நினச்சி நீங்கள் விளக்கு ஏற்றலாங்க. சரி வாங்க, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒவ்வொரு கிழமையிலையும் ஒவ்வொரு தெய்வத்தை நினச்சி நம்ம வழிபட்டோம்னா பல விதமான பலன்கள் கிடைக்குங்க. அதை நம்ம பார்க்கலாம். இப்போது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அகல் விளக்கு ஏற்றி சத்யநாராயணா பூஜை செய்து பெருமாளை வழிபட்டால் பித்ருதோஷம், முற்பிறவி கரும வினைகள், பாவங்கள், கிரக தோஷங்கள் விலகுங்க. அடுத்தது திங்கட்கிழமைங்க. திங்கட்கிழமை அகல் விளக்கேற்றி அம்பிகையை வழிபட்டால் பயம் நீங்கி ஞானம் பெருகுங்க. செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா பஞ்சலோக விளக்கேற்றி கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்து முருகப்பெருமானை வழிபட்டிங்கன்னா நோய்கள் எல்லாமே தீருங்க. கந்திருஷ்டி, செய்வினை கோளாறுங்க எல்லாமே நீங்குங்க. புதன்கிழமை பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு துளசி மாலை போட்டு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நம்ம படித்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. கல்வி மேம்படுவாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு சகல கலைகளையுமே நம்ம குழந்தைங்க சிறந்து விளங்குவாங்கங்க. வியாழக்கிழமை வந்து அகலில் நெய் விளக்கேற்றி சித்தர்கள், மகான்கள் நம்ம குலதெய்வம் இவங்க எல்லாமே நம்ம வழிபட்டோம்னா சகல சௌபாக்கியங்களும் கிடைக்குங்க. அடுத்தது வெள்ளிக்கிழமை கனகாதர ஸ்தோத்திரம் சொல்லி மகாலட்சுமியை வழிபட்டோன்னா நம்ம வீட்டில் செல்வம் பெருகுங்க. இருக்கிற கடன் பிரச்சனை எல்லாமே தீருங்க. அஷ்டலக்ஷ்மிகளுமே வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வாங்கங்க. சனிக்கிழமை நல்லெண்ணெய் விட்டு அகல் விளக்கேற்றி ஸ்ரீ ருத்ர மந்திர பாராயணம் செய்து
சிவபெருமானை வழிபட்டால் சனி தோஷம் விலகுங்க. உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் நடக்கணுமோ அந்த நாள் அன்னைக்கு அந்தந்த தெய்வங்களுக்காக நீங்கள் வேண்டி விளக்கேற்றுங்க. அதுலேயுமே பஞ்சலோக விளக்கு தான் ஏற்றணுமா, குத்து விளக்கு ஏற்றணுமா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. உங்ககிட்ட என்ன விளக்கு இருக்கோ அந்த விளக்கு ஏற்றி அந்த தெய்வங்களை நீங்கள் வழிபடுங்க. அதுவே போதுங்க. உங்களுக்கு சகல சௌபாக்கியமும் கிடைக்குங்க. கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், பாருங்கள். நிறைய பேர் ரிப்பீட்டடாக நைட்டி போடலாமா, பீரியட்ஸ் டைமில் விளக்கேற்றலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வகையிலும் நான் பதில் சொல்லியிருக்கேன். பிரம்ம முகூர்த்த பூஜைனாலே நிறைய ரூல்ஸ் நினச்சிக்கிட்டு அசைவம் சாப்பிடக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது நீங்களாம் நினச்சி அந்த விஷயத்தை தவற விடாதீங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. தாராளமாக நீங்கள் அசைவம் சாப்பிடலாம். நீங்கள் வந்துட்டு சாயங்காலம் விளக்கேற்றுறது காலையில் விளக்கேற்ற போகிறீங்க, அவ்வளோதானே தவிர நீங்கள் விளக்கேற்றி முடிச்சுட்டு ஏன்னா அசைவம் சாப்பிடலாங்க. நம்ம பசங்களுக்கே காலையில் ஒரு லஞ்ச் கட்டி தருவோம், ஒரு ஆம்லெட் போட்டு கொடுப்போம், ஒரு நான்வெஜ் செஞ்சு கொடுப்போம். பெட்டு விட்டு எழுந்து போனோன்னு குளிச்சுட்டு வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நமக்கு விளக்கேற்றணுங்க, அவ்வளோதானே தவிர அதுக்கப்புறம் நான்வெஜ்லாம் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, இல்லை நம்ம வீட்டில் இருக்கவங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்றலாம் கிடையாதுங்க. நம்மளே விளக்கேற்றி முடிச்சுட்டு லஞ்சுக்கு நான்வெஜ் வச்சு சாப்பிட்லாங்க. அப்படியே நான்வெஜ் சாப்பிடாம விரதம் இருந்து பூஜை பண்ணுறன்றது அவங்க இஷ்டங்க. ஸோ அது வந்து ஒரு கம்பல்சரி கிடையாதுங்க. ஓரளவு பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவு நான் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆல் பட்டனை அழுத்த மறக்காதீங்க. உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.